கொழுப்பு இருந்துச்சுன்னா ஏன் டப்பாவை டான்ஸ் ஆட வைக்கிறானா இன்னைக்கு ரத்தினத்தை டவுசர கிழிச்சு டாட்டார நான் தொங்க வைக்கல நான் தங்கராசு பொண்டாடி கிடையாதியா நீ தங்கராசா நீ பி தங்கராசு என் புருஷன் ஏன் தங்கராசியா அப்படியா அதனால எப்படி கூப்பிட தெரியுமா சித்தார கடிக்கிட்டே தங்கராசு கொக்கால குடிக்கிட்டே சுந்தர் இது எப்படியே படிச்சேன் எல்லா லோகம் சொல்லிருச்சா ஐயோ வெள்ள விட்டு கைய விட்டு வாய விட்டு வேலை எடுக்க மாட்டேயா வச்சுக்கிட்டே இருப்பானுக்கு ஆனா பிள்ளைக்கு ஏற்ற பையா ஐயா ரொம்ப பிள்ளைக்கு செத்துச்சு ஐயோ வந்தோட பால் வைக்கிறாயா பிள்ளைக்கு கொடுக்குறேன் பையன் ரொம்ப வருமா இருக்காயா அம்மாவை கூப்பிடு தம்பி இல்லையா ஜப்தி பண்ணுறாங்க இல்லையா விழா கட்டியர்கள் சார்பாக இதற்கடி மிருதங்க வாசி கொண்டிருக்கும் நைனா கோபிநாத் அவர்களுக்கு 101 அன்பளி பகிர்ந்துள்ளார். கட்டியர்களுக்கு நன்றி. இதே கடையில கலப்பா இருக்கிற மாதிரி கேட்கிறேன். சைஸே சரி ஒரு வாரத்துக்கு வராதுக்கு பையன் ரொம்ப தானே இருக்கியா நாமக்கல் ஏன்னா குடும்பத்துக்கே ஒரே மாதிரி சட்டி எடுத்துக்கியா இந்த சட்டி கடையில ரொம்ப ஏங்குறாமா வாமா பழக்கணும் உடம்பு குறைஞ்சு போச்சு வாப்பா தொப்புல பாவம் ரவுண்டு கட்டி கம்பாரு சரியான ரவுண்டு நீ கை விடுறா தம்பி நீ கலாநாயகன் எல்லா ரோஸும் வந்து சேர்ந்து சாமி அவனை பாம்புங்க பச்சை கேட்காம ஏன்டா குஞ்ச குஞ்ச ஆட்டா கோபம் ஒழுங்கா கட்டிருக்கேன் கட்டிப்பிடியா பிள்ளை செத்துறாங்க
என்ன சாமி வேணும்? இங்க படுத்துக்கூட தம்பி. முதல் உங்க அம்மா நாளை பார்க்க வந்திருக்காங்க. வந்துருக்குதா? காலையில உங்க விளக்கு மாதிரி கட்டோம்டா. கடியடியா? கடிக்க மாட்டாங்க. ஏன்னா நீ வாசா, நீ அம்மா உட்காரு. மேலே ஏறி உட்காரு, அம்மா நீ கேட்கு. உனக்கு பால் தானே வேணும்? அம்மா பால் தரவா, உள்ள போ. கீழே இருந்து குடிச்சீங்க. தேர்தலுக்கு குடிச்சிருக்கு பாரு. ஒரு விஷயம் அம்மா கொடுத்த பையன் நட்ட அவன் எதை கொடுத்துருவாங்க பாரு. கோட்டை ஈருவது. ஒரே பால். ஏன்னா பறிக்கிற பிள்ளைய பொண்ணு என்ன பண்றீங்க? ஏடா அப்பே மூச்சி இல்ல ஆய் மூச்சி இல்ல. ஏண்டா ரொம்ப உங்க போய் மாதிரி நீ இருந்தா அவன் பிள்ளைய யாரு யாரு? நிப்பாட்டியா முதல்ல. ஒரு ஆம்பளைக்கு வேற ஒருத்தி என்ன மாதிரி நீ ஆம்பளை ஆம்பளைன்ற? ரத்தினா. என்ன ஏ என்ற என்ன? நீ பெரிய ஆளா இது? என்ன? Yo, 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 yo. யாரெல்லாம் ஊர்ல வராங்களோ சாமியை முன்னாடி கூட காலை சிறுக்கா போயிடணும். பெரிய ஆம்பளை ஆம்பளைன்ற பொம்பளை தான் எல்லாமே. ஐயோ ஓடி கொள்ள போறாங்களே. ஏம்மா ஏக்கோ ஏம்மா இது வந்தே கிளம்பியா அதான் இல்ல சாரி போடுறாங்க. என்ன பெரிய ஆம்பளைன்ற? ஏய் நாங்களே முதற்காரணம். பெண்கள் இல்லாம ஆம்பளை கிடையாது. பெண் இல்லாம ஆண் இல்லை. சக்தி இல்லாம பெண். இங்க இரு. சக்தி தான் எல்லாமே. நான் பேச மாட்டேன். நீ செய்வ, நான் கிழிச்சிருவேன். நீ என்ன செய்வ? ஆ? ஏய். என்ன? Get up. Yo, get up. Yo. பொம்பளை இல்லாம ஆம்பளையா? பேசு பாரு. பொம்பளை தான் எல்லாமே. நான் தான் சொல்றேன். நாங்க தான் காரணம். என்ன? யாரு? நிரூபிச்சுக்காமியா? நீ சரியான ஆம்பளை. நீ நிரூபிச்சுக்காமி கோச்சுக்காம ஆண்களுக்குமா கை தட்டுங்க. இந்த ஆம்பளை தான் பேசணும் அவர் சொல்றாரு. நீங்களும் ஆம்பளை எல்லாருமே கை தட்டுங்க. ஆனா நான் சொல்றேன் பொம்பளை இல்லாம ஆம்பளை. நான் சொல்றேன் பெண்கள் ஆம்பளைக்கு வேலையே இல்லையா? நிரூபிச்சுக்காமியா? எனக்கு பாக்கலாம். நிரூபிச்சுக்காமியா? ஆம்பளை பெண்கள் வெற்றியா கை தட்டுங்க. டேய் 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 பேசுறவனா அர்த்தம் சொல்லுவேன். கேக்கல. உங்க அப்பா யாரு? ஆம்பளை. ஆம்பளை என்ன? பொம்பளை ஹைட் இல்ல கை எடுக்கமா இல்லையா? இங்க பாரு. நீ கேட்டுதான் இறியா முதல்ல. நீ கேட்டுதான் வாங்கணும். பெண்கள் அந்த கேட்காமே கொடுக்கறதா பெண்கள். பேசி பாரு. சரி உங்க அப்பா? ஆம்பளை. அவரை பத்தவரு? ஆம்பளை. 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 அவரை பத்தவரு? ஆம்பளையா? அவ்வளவுதானே. சரி. இதுக்கு பேரு என்ன? மைக்கு. இதுக்கு பேரு ஸ்டாண்டு. இதுக்கு பேரு ஒயரு. காப்பர் வயர். காப்பர் ஒயரு. ஆம்பளை பார்ல அதுக்கு கூட ஆம்பளை பார்த்து வச்சிருக்க பொம்பளை பார்த்து வைக்கல. சரி. ஆமா
அவசரத்தை கூப்பிடுற 108 ஆம்புலன்ஸ். ஆம்புலன்ஸ். அதுக்கு ஏன் ஆம்புலன்ஸ் பேர் வச்சாங்க? ஆம்புலன்ஸ் 108 போனா ஆம்புலன்ஸ் ஏன் பேர் வச்சாங்க? ஆம்பளை ஓடுறாங்கயா? வேற ஒண்ணும் இல்லப்பா. ஆம்புலன்ஸ் பேர் வச்சிருப்பாங்க. சரி. நீங்க சீவி சியாரன்னு செத்தே போயிட்டீங்க. தட்டுங்க. வேற ஒண்ணும் இல்ல. என்ன? ஹோட்டல்ல சாப்பிட போறோம். சைடு சண்டே கேக்குறான். ஆம்பளைட். அங்க கூட ஆம்பளைட் கேக்குறான். கேக்கல. இப்ப எல்லாம் எங்க இருக்கீங்க? எல்லாத்துக்கும் காரணம் ஆம்பளை. அப்படியே அந்த ஆம்பளை கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்ப நான் பேசுறது அமைதியா இருக்கணும். எல்லாத்துக்கும் காரணம் ஆம்பளை. எங்க அப்பா ஒரு ஆம்பளை, எங்க அப்பா பெத்த ஒரு ஆம்பளை, அவரோட அப்பா ஆம்பளை. இது பைக்கு, இது ஸ்டாண்டு, இது காப்பர் வயது. இது எங்க ஜாயிண்ட் ஆகுது? ஆம்பளை பார்ல. ஆம்பளை கேக்குறோம். ஆம்பளை யாரு? ஆம்பளை. ஆம்பளை போடுறது ஆம்பளை. 108 ஓட்டுறது ஆம்பளை. நல்லா கேளுங்க பெண்கள்லாம். இப்ப கை தட்டுவீங்க நினைக்கிறேன், நான் கேட்க மாட்டேன். ஆனா இந்த ஆம்பளை எல்லாம் பெத்தது யாரு? வரிசை ஆம்பளை 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 ஆம்பளையே. இந்த ஆம்பளை பெத்தது யாரு? முதல்ல நீங்க நின்று பேசுறியே, நீ நிக்க காரணம் யாரா? பெண்ண இல்ல இவ்வளவு தூரம் கைது இல்ல. இந்த ஜென்மத்துல உள்ள புருஷன் இந்த 7 ஜென்மத்துக்கு வேற யாராவது கூப்பிடாது. இப்ப இவ்வளவு தூரம் பெண்கள்லாம் உட்காந்துருக்கீங்கன்னா சகோதரி தான், தாய்மார்கள் சகோதரி தான். இவ்வளவு தூரம் பெண்கள் சொன்னீங்க. இந்த ஜென்மத்துல உள்ள புருஷன் தான் இன்னும் 7 ஜென்மத்துக்கு வேணுங்கிறவங்க மட்டும் எழுதி வைப்பா. இப்ப பாருங்க, அதே நான் கேக்குறேன். இந்த ஜென்மத்துல வர்ற பொண்டாட்டி மாதிரி முருகா கண்டா கடம்பா எனக்கு இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் அதே பொண்டாட்டி தான் வரும். நான் கை தூக்க பாப்பா யாராச்சும். ஏய் தூக்க சொல்லியா பாப்போம். இந்த ஜென்மத்துல இப்ப நீ சொல்ற, நீயாச்சும் என்ன வந்து கொடுமை தாங்க முடியலங்கிற. ஆனா நாங்க உங்களை கட்டிக்கிட்டு படுற பாடு என்ன? யோ என்னையா நீ ஆம்பளன்ற? 4 சோறு தாண்டவன் தான் ஆம்பளை, 4 சோத்துக்குள்ள வாழ்றவதாய பொம்பளை. உன்னைய கட்டிட்டு போய் உன்னைய மேய்ச்சு உனக்கு 2 குட்டி பிள்ளைய பெத்து உன்னைய ஆளாட்டி சீராட்டி அந்த பிள்ளைய வளர்த்து உன்னைய வேலைக்கு அமைச்சு காலையில எந்திரிச்சு சோறாக்கி குழம்பு வச்சு வாசல் வச்சு குப்பள்ளி வீடு வாசல் கூட்டி பாத்திரம் விளக்கி சோறு தண்ணி ஆக்கி உன்னைய சோத்த போட்டு என்னங்க போயிட்டு வாங்க உடைய அமைச்சு வச்சுட்டு பிள்ளைகளை டவுசரம் சட்டையை மாட்டி பள்ளிக்கூடத்துக்கு அமைச்சு விட்டு அப்ப இடுப்பு கலந்து போயிடும். அப்ப என்ன தெரியுமா? உன்னை பெத்து போடுங்க ஒரு அம்மா மாமியார், அவங்க சும்மா விடுவாங்க. அட்டியே என்ன உட்காந்துக்கிறியா? அதை எட்டு, இத குடு, இத எடு, ஒரு பேச்சு வரும். இங்க பாரு, நல்லா கேட்டுக்க. பொறுமையின் பொக்கிஷ பொம்பளை தான். பொம்பளை பொறுமையா இல்ல, ஆம்பளை வர்க்கமே அழிஞ்சு போயிருவீங்க. நல்லா ஒரு கேட்டுக்க. ஒரு குடும்பம் இல்ல, மொத்த உண்மையா எல்லாமே பொதுவா சொல்றேன். அதை மட்டும் நீ சொல்லாத. நான் வந்து எல்லா ஆம்பளையும் குறை சொல்ல வரலங்க. ஆனா பெண்களை உண்மைக்கு ஆம்பளை ரொம்ப குறை சொல்றீங்க. இனிமே சொல்ல கூடாது. ஏன் தெரியுமா? நல்லா கேட்டுக்கையா. ஒரு குடும்பத்தை எடுத்து நடத்துறது யாரு? இந்த பெண்கள் தான். ஏன்னா ஒரு ஆம்பளை தான் நிமிடம் நடத்துறது பொம்பளைனாலதான். அந்த ஆம்பளை தர மட்டான் போடுறது பொம்பளைனாலதான். அப்பயே பாட்டு நகராசு என்ன பண்றாங்க தெரியுமா? எப்படி தெரியுமா? எப்படி? அவது பெண்ணாலே மனசு, அழுவது பெண்ணாலே வாழ்வது பெண்ணாலே, அவனும் பெண்ணால சாவது பெண்ணாலே, தங்கராசு சாவது பெண்ணாலே. அதுதான் உண்மை. சாந்தி என்னைக்கு இருந்தாலும் சரி பொம்பளை தான் எல்லாமே. அதாவது நான் வந்து ஆம்பளை தான் பொம்பளைன்னு சொல்ல வர்றேன், நான் சொல்ல வரல. ஏன்னா இன்னைக்கு வந்து சிவன் மட்டும் தனியா கிடையாது. சிவன் பாதி சக்தி பாதி. ஆகையால் ஜாதி வேறுபாடு ஜாதி கிடையாது, 2 ஜாதி. ஒன்னு ஆண் ஜாதி, ஒன்னு பெண் ஜாதி. அந்த மாதிரி நான் பிரிச்சு பேசுவான்ல. ஏன்னா ஆண்கள் யாரும் கோச்சுக்காதீங்க. உண்மையிலே பெண்கள் நான் பேசுன புரிஞ்சுதான் கை கட்டுங்க பாப்போம். என்னை கை கட்டிய அனைத்து மகளிர் அன்பு உள்ளவர்களுக்கும், என் தாய் என்
என் தங்கை அக்கா அன்பு சகோதர சகோதரி அனைவருக்கும் என் சார்பாக நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு ஆம்பளை உருவாக்குறது பொம்பளை, ஆமா உருவாக்குறது பொம்பளை. பொம்பளை பொம்பளை சும்மா உருவாக்க முடியுமா? எப்படி? இப்ப நம்ம தட்டம் அதிகமா இருக்கு. இப்ப எல்லாத்துக்குமே கையெழுத்து. நான் ஒரு சகோதரன். ஆமா ஒரு பொம்பளை சும்மா பிள்ளை வைக்க முடியுமா? முடியாது. கையெழுத்துக்கா கேக்கா இல்ல 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 இரியா போவானு கை வெட்ட முதல் காரணம் என்ன? இது வர யோ முத பொம்பளை பிள்ளை வைக்க காரணம் கேக்குறேன். நீ பேசுற ஒரு பொம்பளை பிள்ளை குழந்தை வைக்கணும்னா பொண்ணு சகோதரா இருக்கட்டும், தாயா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி பிறந்த எங்க அப்பாச்சியா இருக்கட்டும், ஒரு பொம்பளை பிள்ளை குழந்தை வைக்கணும்னா யார் யார் வேணும்? நீயே கேளியா? ஆம்பளை வேணும்யா. அன்பைக்கு கொடுத்துருக்காங்க. பூசாரியா பூசாரியை வாங்குறீங்க. பூசாரியை அம்மா அதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும்யா. இப்பாட்டியா முதல்ல அன்பை இப்ப இங்க பாரு 10 ரூபாய் 10 பைசா சரி தர்றதுக்கு மனசு வேணும். ரத்தனா 51 ரூபா காணிக்க வச்ச மாதிரி கொடுக்குறாரு. சாத்தி போட்ட பிறகு அப்படி சொல்லு. விளக்கம் இருக்குயா? உடுத்துட்டு போறேன். அவர் எங்க அப்பா மாதிரியா உடுத்துட்டு போறேன். உனக்கு ஏன்டா குத்துது கொடையுது 3 காசு முண்டை? உனக்கே குத்துது கொடையுது. ஒண்ணு கேட்டுக்க, பண காசு பெரிய விஷயம் இல்ல. இன்னைக்கு மனசுல மக்கள் மனசு இடம் பிடிக்கலையா? அண்ணன் நம்பி உறவு வேணும்யா, மாமச்சவங்களும் சேர்ந்து வரணும்யா. அதாயா உலகம். அப்புன்னு சரியில்லை கையெழுத்து பார்ப்போம். கட்ட மாட்டாங்க டான்ஸ் நல்லா இருந்தா கையெழுத்து பார்ப்போம். இல்ல இல்ல வாசிப்போ அடிக்கிறோம். இல்ல இப்ப நீ என்ன கேட்டீங்கன்னு வர டைம் ரொம்ப ஆகிட்டு இருக்கு. நாடகம் மகமாயி நாடகம். நம்ம வந்து இங்க பட்டிமன்றம் போடுறதுக்காக வரல, நம்ம பப்பு டான்ஸ் ஆட வந்திருக்கிறோம். ஒரு சின்ன கேள்வி. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்களே, இப்ப என்ன கேட்டீங்க? இந்த பெண்கள் பிள்ளை பெற்க யாரு காரணம் அப்படின்னு கேட்டீங்க. இந்த பெண்கள் வந்து தாய்மை அடையதுக்கு ஒரு ஆண் தாங்க காரணம். ஆனா அந்த ஆண் மகன் காரணமா இருந்தாலும் அந்த அப்பான்ற ஸ்தானம் யாரு தர்றது? நாங்க தான் தர்றோம். அட கீரை மூண்ட, நீ முக்கி இறையா வர்ற, நீ முக்கி முக்கி பிள்ளை கொடுத்தாலும் என்ன 10 மாசம் ஈ கடிக்க எறும்பு கடிக்காம 10 மாதம் நாங்க சுமந்து ஹாஸ்பிட்டல்ல போய் பிள்ளை பெற்று எடுத்ததுக்கு அப்புறம் இங்க பாத்தாங்க சொன்னேன் நல்லா கேட்டீங்க எல்லாருமே. இந்த பெத்த தாய் ஒரு பொம்பளை நாங்க பார்த்து சொல்லணும், அது பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ. என் சாமி என் பொண்ணு இவன் தாண்டி உங்க அப்பன் அப்படி சொன்னாதான் பிள்ளைக்கு அப்பன்ற அடையாளமே தெரியும். இப்ப கைதட்டின பெண்கள்லாம். ஆனா ஒண்ணு சொல்றேன், செலவு பண்றது பூரா கடன் வாங்கி வட்டி வாங்கி செலவு பண்ணி தூக்குல தூக்கி சாப்பிடதான் கஷ்டப்படுறேன். பொம்பளை வார்த்தை வந்து அவங்க அப்பன்னு சொல்லாம கையெழுத்தலாமா? ஆமா சொல்றாங்க, கட்டுறாங்க பாரு. விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? கட்டிய கணவன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கையெழுத்தலாமாக்கா? ஒரு விஷயம் வர்ற பேச்சுக்கு இருவர கரெக்டா ஒரு பாயிண்ட் கொடுங்க. நான் விட மாட்டேன். கட்டிய கணவன் புருஷன் எனக்கு தெரியும். முண்டை பிறந்த பிள்ளைக்கு தெரியுமா? தெரியுமாயா? கட்டின புருஷன் நகாசம் எனக்கு தெரியும். என்னைய போட்டு ஒரு பேச்சுக்கியா பின்பாடுத்தானே மூட்டை உட்கார அப்பனாக்கா. கட்டின புருஷன் கணவன் எனக்கு தெரியும், பெத்த பிள்ளைக்கு உண்மைக்கே தெரியாது. ஆகையால் ஆண்களை யாரும் குறை சொல்ல, உனக்கே ஏதாவது குறைகள் இருந்திருந்தா எல்லாம் மன்னிச்சிருங்க. ஏன்னா யார பார்த்தாலும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேர் இந்த மாதிரி பப்புன்றாங்க பாத்தீங்களா, பொம்பளை பார்த்தா குறை சொல்றவியா. பொம்பளை குண்டா இருக்கிறா, பொம்பளைக்கு குண்டி இப்படி இருக்குது, பொம்பளை லெகின்ஸ் போடுறா, பொம்பளைக்கு முடி தொங்குது. இதான் என்னத்துக்கு பாக்குற? என்னைக்காச்சும் எந்த பொம்பளையாச்சும் எந்த ஆம்பளையாச்சும் பார்த்து கருவ பயலே அப்படி கேட்டிருக்கோமா? சொட்ட பயலே அப்படி கேட்டிருக்கோமா? குண்டா அப்படி கேட்டிருக்கோமா? நாங்க என்னைக்காவது கேட்டிருக்கோமா? நாங்க கேட்கவே மாட்டோம். ஏன்னா பெண்கள் மனசு இளைஞர் மனசியா தெரியுமா முத உனக்கு. அதனால இதை நான் ஆடுவேன், பாடப்படுவேன், ஓட்டாடுவேன், உட்காருவேன். நான் வந்து உண்மைக்கே நான் அதுக்காக ரொம்ப கொச்ச பேச மாட்டேன், கிட்ட வந்து பேச மாட்டேன். சின்ன சின்ன விஷயங்கள் பேசுவேன். உள்ள வந்து ஒரு அண்ணா சொன்னாங்க, இன்னைக்கு
வந்து மகளிர் பெண்கள்லாம் இருக்கிறாங்க. ஆமா. கொச்ச வார்த்தை பேச வேணாம்னு சொன்னாங்க, நான் பேசாம போறேன். நீ மோட்டா கொம்மான்னு சொன்னேன், கொம்மா உடனே பிறந்துருவேன் பாருங்க. நீங்க சங்கத்திலேயே ஒழுக்கமான பிள்ளை சாத்தி விடுங்க. கரெக்ட் மாமா. இல்ல அக்கா, நான் எதுவும் தவறா பேசுறேன், கொச்ச பேசுறேன் இல்ல. சும்மா கழிச்சு சோட்டப்பட்டானா, சும்மா கேட்ட சொல்லு. சும்மா கழிச்சு சோட்டப்பட்டானா, ஏதாவது ஒண்ணு விடுவாங்க. சும்மா கழிச்சு சோட்டப்பட்டானா, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. சும்மா ஓயாம சோறு போட்டா எப்படி? ஒரு விஷயம் நான் என்ன சொல்றேன், என்ன இந்த இடத்துல ஓடுனா ஓடுவீங்க, ஆமா. ஆடு ஆடுவீங்க. சும்மா கழிச்சு சோட்டப்பட்டானா, அது கொண்டையா கொண்டையா சோற போடாத இருக்கு. சும்மா கழிச்சு சோட்டப்பட்டானா, கொண்டையா கொண்டையா இங்க கொண்ட வந்துச்சா. வரட்டுக்கு நட்டாதே வாரியார் வரட்டுக்கு நட்டாதே வாரியார். ஆயா ஆயா நல்லா சொன்னாரு மாமா. வாஞ்சால கொக்கைய வாய வந்து நக்கேன்னு ஆயா சொன்னாங்க. இப்படி என்ன சொன்னாங்க? இங்க பாரு, இங்க வரட்டு கிளட்டாட்டே வாரியா வரட்டுக்கு, வரட்டு கிளட்டாட்டே வாரியா வரட்டுக்கு. வரவுடா பாக்குறேன், வரவுடா முடியல, வரவுடா பாக்குறேன், வரவுடா முடியல. பாலக்குறிச்சியில எங்க ஆத்தா சந்தன போடுறதை பார்த்தேன். பேச்சு 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 இன்னைக்கு பேச்சு வச்சு மரபு கொட்டையில மொப்ப மரபு கொட்டையில ரெண்டு பேரும் சமாதானமா போனா பரவாயில்ல. மணப்பாறை இளங்கோம்மா பொறுத்து விட்டீங்க. மணப்பாறை இளங்கோம்மா பொறுத்து விட்டீங்க. புதுப்பட்டியிலே கோத்தா புதாரிலே புதுப்பட்டியிலே கோத்தா புதா புதா நாலு புதாரிலே நாலு விளையாட்டு கோத்தா சந்தே போவா கோத்தே போத்தே போவா நீ அவளையில போவா. அப்ப எப்படி எங்களுக்கு எதுவும் இல்லையா? வந்தாசியே கோப்பை வாங்குறீங்களே வந்தாசியே கோப்பை வாங்குறீங்களே அது நாலு விளையாட்டு கோத்தா நாலு போவா கோப்பை வீட்டு போவா கோத்தா நாலு நாலு கோப்பை வீட்டு போயிடுவான். ஒன்னால்தான் முடிக்கிறேன். அல்லாட்டி ஓசிமா நான் பண்ணிடுவேன். காரைக்குடி இளங்கோம்மா கரெக்டா மணி 12 பப்புன்னாச்சு டயம் 12:12. இப்ப நீங்க சொல்றதுதான் இருக்கு. ஏன்னா நீங்க சொல்றத நாங்க பண்ண முடியும். உள்ள போனா போயிருவோம், இன்னும் நிப்போம். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அவ்வளவுதான். அவர் விளையாடுங்க ஆள் சொல்றாரு. ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, டுயட்டா பாடிட்டு இருக்காங்க. சொல்றாரு அவரு. இந்த நான் ஆடுவேன், பாட்ட பாடுவேன், ஆடுத போடுங்க பார்க்கலாம். மணியனே நீ மேல இருந்து காய்ச்சல் வேற ஆள போடு. ஆமா போட்ட போன் நம்பர் கொடுத்துட்டு அடுத்த கை கொடுக்குற இது வாப்பா. என்னமோ நீ உன் பைசட்டு ஓட்டு சொன்ன. யோ நம்பர் கொடுத்து 5 வருஷம் ஆச்சியா? இல்ல ஐயோ ஸ்ரீகரன் பாருங்க. அப்புறம் சாந்தி ஸ்ரீன்னு மாறி அப்புறம் வந்து நீங்க 2 பேரும் என்ன எழவடா இது சன்னியா நாயிட்டு அப்படி ஓகே தேவையில்லாம இன்னைக்கு
எவ்வளவு எத்தனை நாள் பார்க்கலையா? நாங்க டெய்லி போறேன் சொல்றது நானாச்சும் புதுசா 2 வருஷம் அண்ணனா அடி வந்தாரு தங்கராசு வந்தோன்னு சொன்னாரு நான் பொம்பளை இல்லைன்னு. இல்ல நீ எப்பவுமே பொம்பளைக்கு பொம்பளையா இருப்பேன். அதுக்கு அத்தை மீறின கொட்டை தெரிச்சு போயிரு. ஞாபகத்துல வச்சுக்கோ. ஒழுக்க மரியாதை ஆடல போட்டுருவேன். அப்புறம் அது தெரிஞ்சு ஏன்னா விழுகிறேன் எங்களால பார்த்துட்டு உட்கார முடியாதுன்னு சாப்பிடுற காலையில புருஷங்கர அனுப்பி போறேன். பூசாரின்னு சொல்றியா? என்னமா போடா. அதான் இன்னைக்கு எஸ்கேம் கொடுத்த பேர் உனக்கு வாய்ப்பு. எனக்கு சம்பளம் யார் கொடுக்குறது? குறைச்சிட்டாங்க. சிவ ஒன்று வச்சு வாங்கிட்டு ஐயா பூஜை அவருக்கு மாற்றம் காதல் 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 ஹலோ ஹலோ காதல் அருமையான காதல். அவர் சொன்னதுக்காக நான் காதல் பண்ண மாட்டேன். சரி சரி 2 ஆட்டத்தை போட்டு என்னுடைய காதல் 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 சொல்லவா? கண்டிப்பா. எப்படி தெரியுமா? எப்படி? மாமானு கூப்பிடத்தான் மனசு சொல்லுது. மனசுல ஒன்ன பார்த்து நினைப்பே கொள்ளுது. உனக்கு நான் பேசின காதலிலே ஏக ஒரு
என்று சொல்லக்கூடிய வண்டி முன்னாடி டிரைவர் அந்த கார் வாங்க TN 48 AE 1539 வண்டி டிரைவர் இங்க இருந்தால் அது விரைவாக காருக்கு பக்கம் தூரம் இருக்கின்றார்கள். பார்க்கும் பொழுது எனக்கு நான் தேடுமோ சிவந்தி கோவிலும் ஒரு நாள் பார்த்து அருகில் போட்டது வாழும்
ஒரு நாள் வாழ்ந்து